Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. அழிந்த தடம். ஒரு நகரின் மையப்பகுதியில் இருக்கும் ஆர்கே நகர் போலீஸ் நிலையத்தில் ஒரு அசாதாரண புகார் வந்தது. சார், எங்கள் அப்பா நேற்று இரவு வீட்டில் இருந்து வெளிப்போனார். இன்னும் வரல சார். போனும் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கு. ராகுல் என்ற இளைஞன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருணிடம் அழுது கொண்டே சொன்னான். அவரது தந்தை செல்வராஜ் ஒரு கட்டிடக் கான்ட்ராக்டர். சமூகத்தில் பெரியவர்களோடு பழகும் ஆள். ஆனால் அவருக்கு வியாபாரத்தில் எதிரிகளும் அதிகம். இன்ஸ்பெக்டர் அருண் அந்த புகாரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. நள்ளிரவு 12 மணிக்கே செல்வராஜ் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனா வீடு திரும்பவே இல்லை. சிசிடிவியில் பார்த்தால் அவர் கார் பக்கத்திலுள்ள பைபாஸ் சாலையில் கடைசியாக காணப்பட்டது. ஆனால் அதற்குப் பின் அவரது தடமே இல்லை. 3 நாட்கள் கடந்தும் செல்வராஜ் எங்கும் கிடைக்கவில்லை. போலீசார் அவருடைய வியாபாரத் தொடர்புகளை ஆராய ஆரம்பித்தனர். 1. அவர் பலரிடமும் கடன் வாங்கியிருந்தார். 2. சில அரசியல்வாதிகளோடு மோதல் ஏற்பட்டிருந்தது. 3. முக்கியமாக சில நாட்களுக்கு முன் அவர் ஒரு நிலம் தொடர்பான பெரிய காசு லாவணியத்தில் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டியிருந்தது. அந்த வழிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டன. ஆனாலும் யாரும் அவர் எங்கே போனார் என்று சொல்ல முடியவில்லை. சார், இப்படி பெரிய ஆளு எங்கேயோ போயிருப்பார். கடத்தலா கொலையா எதுவும் தெரியல சார் என்று சப்-இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் குழம்பிக் கொண்டான். அருண் மட்டும் சற்றும் தளரவில்லை. ஒவ்வொரு தடத்தையும் ஆராயணும். தடம் அழிந்த மாதிரி தெரியுது. ஆனா ஒரு குற்றவாளி எந்தக் குற்றத்தையும் முழுசா மறைக்க முடியாது. 4வது நாளில் ஒரு தகவல் வந்தது. செல்வராஜ் பயன்படுத்திய கார் நகரின் புறநகரப் பகுதியில் உள்ள ஒரு பழைய கிடங்கின் பின்புறம் எரிந்த நிலையில் கிடைத்தது. அருணும் ராஜேஷும் அங்கே பாய்ந்து சென்றார்கள். கார் முழுக்க எரிஞ்சிருக்கு. உள்ளே எதுவும் தெரியல. உடம்பு கூட எரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே இல்லை, ராஜேஷ் சொன்னான். அதான் பிரச்சனை. யாராவது கொலை பண்ணி சாட்சியை அழிக்க நினைச்சிருந்தா சடலமும் எரிஞ்சிருக்கும். ஆனா இங்க சடலமே கிடையாது. இதன் அர்த்தம் செல்வராஜ் இன்னும் உயிரோடு இருக்கலாம்னு கூட வாய்ப்பு இருக்கு, அருண் சிந்தித்தார். ஆனால் அங்கே எந்த காலடிச்சுவடவோ கைரேகையோ இரத்தக்கரையோ இல்லை. எல்லா தடங்களும் மறைந்துவிட்டது. அடுத்த நாள் காலை ராகுலின் போனுக்கு ஒரு மறைநாம எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஓன் அப்பா எங்க இருக்கார்னு தெரிஞ்சுக்கணுமா? போலீஸோட ஒத்துழைப்பு வேண்டாம். இல்லைன்னா அவர் ஒருபோதும் திரும்ப மாட்டார். அந்த குரல் மாறுபடுத்தப்பட்ட சத்தம் போல இருந்தது. யாரெனத் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த அழைப்பின் டிரேசிங் பண்ணிய போது அது வடசென்னையில் உள்ள ஒரு காலியான தொழிற்சாலையில் இருந்து வந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அருண் உடனே அங்கே சென்றார். ஆனால் தொழிற்சாலை வெறிச்சோடியிருந்தது. மற்றுமொரு தடம் அழிந்துவிட்டது. இதற்கிடையில் செல்வராஜ் தொடர்பான விசாரணையில் சில புதிய தகவல்கள் வெளிவந்தன. அவர் ஒரு அரசியல்வாதியின் இரகசிய பணம் வைத்திருந்தார். அதை திருப்பித் தராமல் அவர் ஒரு புதிய திட்டத்தில் முதலீடு செய்திருந்தார். மேலும் சிலர் சொல்லியது, அவர் ஒருவரோடு திருமறைப்பட்ட காதல் உறவு வைத்திருந்தார். சார், இதுல யாரும் சந்தேகப்படக்கூடியவர்தான். ஆனா எதுவும் புரியல. எங்கேயோ யாரோ சதி பண்ணுற மாதிரி இருக்கு, ராஜேஷ் சொன்னான். அருண் மெதுவாக சிரித்தார். தடங்கள் அழிந்துவிட்டதா? இல்லை. யாரோ நம்மை தவறான பாதைக்கு இழுத்துப் போறாங்க. உண்மையை மறைக்க யாரோ மிகுந்த புத்திசாலித்தனமாக நடந்துக்கறாங்க. 7வது நாளில் ஒரு முக்கிய சாட்சி வெளிச்சத்துக்கு வந்தான். அன்வார் என்ற ஆட்டோ டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, சார், அன்னிக்கு நள்ளிரவு நான் பைபாஸ் சாலையில் ஆட்டோ ஓட்டினேன். அப்போ செல்வராஜ் காரப்பின் ஒரு பைக்குல 2 பேர் வந்தது. அவங்க காரை பின்தொடர்ந்தாங்க. ஆனா நான் 5 பக்கமா போயிட்டேன் என்றான். இது பெரிய திருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த பைக்காரர்களின் முகமும் எண் பலகையும் அவர் கவனிக்கவில்லை. சாட்சியும் இருந்தா கூட எதுவும் தெளிவா தெரியல. இன்னும் தடம்தான் மறைவாக இருக்கு, ராஜேஷ் வருந்தினான். அருண் அடுத்த சில நாட்கள் முழுவதும் காத்திருந்தார். அவர் அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் நுணுக்கமாக ஆராய்ந்தார். ஒரு சிறிய விஷயம் அவருக்கு கண்களில் பட்டது. செல்வராஜ் கார் இருந்த இடத்துக்கு அருகில் ஒரு டெலிவரி வான் 2 முறை வந்தது. அது யாருக்கும் சந்தேகமாகத் தெரியவில்லை. ஆனால் அருண் அதைப் பின்தொடர்ந்தார். அந்த வான் வீடுமாற்று சேவை எனும் பெயரில் ஓடியது. ஆனால் விசாரித்தபோது அந்த நிறுவனமே போலியானது என்று தெரிய வந்தது. அதன் உரிமையாளர் யார் தெரியுமா? குமார் என்ற மனிதர். அவர் செல்வராஜின் வணிகத்தில் ஏமாந்தவர். அருண் குமாரை கைது செய்தார்.
அவரை விசாரிக்கையில் உண்மை வெளிவந்தது. ஆம், நாங்கதான் செய்தோம். செல்வராஜ் என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டான். எனக்கு இருந்த எல்லா நிலத்தையும் மோசடி பண்ணி எடுத்தான். நீதிமன்றத்துக்குப் போய்ட்டேன். ஆனா அவன் பெரிய ஆள். எனக்கு எதுவும் நியாயம் கிடைக்கலை. அதனாலே அவனை அகற்ற முடிவு செய்தேன். அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்? அருண் கோபமாகக் கேட்டார். குமார் குளிர்ச்சியாகச் சிரித்தான். அவன் இனிமே இல்ல. நாங்க அவனை கடத்தி கொலை பண்ணி சடலத்தை நகரின் கழிவு மேலாண்மை இயந்திரத்தில் விட்டுட்டோம். யாரும் ஒருபோதும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. தடம் அழிந்துவிடும். அருண் அதிர்ச்சி அடைந்தார். இதுதான் அழிந்த தடம். குமார் மற்றும் அவரது கூட்டத்தினர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மிகத் திட்டமிட்ட முறையில் குற்றத்தை செய்திருந்தார்கள். 1. காரை எரித்து போலீஸை குழப்பினர். 2. மறைமுக அழைப்புகள் மூலம் வேறு திசைக்கு திருப்பினர். 3. அனைத்து சாட்சிகளையும் பயமுறுத்தினர். 4. சடலத்தை அழித்ததால் வழக்கு நிரூபிக்க கடினமான நிலை ஏற்பட்டது. ஆனால் அருணின் கூர்மையான சிந்தனை, பொறுமை மற்றும் சிறு விஷயங்களையும் தவறாமல் கவனித்த பழக்கம் உண்மையை வெளிக்கொண்டு வந்தது. செல்வராஜ் இறந்து போனாலும் அவரது குடும்பத்துக்கு குறைந்தது உண்மை தெரிந்தது. குற்றவாளிகள் தண்டனையை அனுபவிக்க சிறையில் அடைக்கப்பட்டனர். அருண் போலீஸ் நிலையத்தில் சற்றே ஆழ்ந்த மூச்சுவிட்டார். யாரும் தடமின்றி குற்றம் செய்ய முடியாது. தடம் அழிந்த மாதிரி தோன்றினாலும் உண்மையின் வழி ஒருநாள் கண்டுபிடிக்கப்படும் என்று மனதில் நினைத்தார்.